Hey guys, welcome back. Motorola தரப்புல வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து Motorola One Fusion லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் எல்லாருக்குமே அந்த ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்து Motorola G9 அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Flipkart எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோன். Flipkartல மட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் நியர்பை மோட்டோ ஹப் ஆஃப்லைன் ஸ்டோர் எங்கேயா இருந்ததுன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த Motorola G9ஓட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Motorola G9 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 11,500 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு நம்ம பார்த்தோன்னா 4GB RAM அண்ட் 64GB கொண்ட ஸ்டோரேஜோட வருது. நல்ல வேலை இவங்க 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 3+32 லான்ச் பண்ணல. அது வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். டிசைன் வைஸ் எடுத்துகிட்டோம்னா பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பாலிகார்பனேட் பேக் தான். பட் உங்களுக்கு அந்த கிரேடியன்ட் லுக் வந்து லைட்டாக தெரியும். 2 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று க்ரீன். அண்ட் ஃபோனோட திக்னஸ் வந்து 9.1 mm திக்னஸ் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எதனால் அதிகமாக இருக்குன்னா பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இவங்க அதிகமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட வெயிட் வந்து 200 கிராம் இருக்குது. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் ஃபோனுக்கு வந்து வாட்டர் ரெப்பலண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் மேலே தண்ணி லைட்டாக பட்டுருச்சுன்னா எதுவும் ஆகாது. பட் தண்ணியில் போட்டிங்கன்னா காலி ஆகிடும். அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு வந்தோன்னா இவங்க வந்து 6.5 inch கொண்ட IPS LCD டிஸ்பிளே தந்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் வந்து HD+ 720p டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் பிக்சல் டென்சிட்டி எடுத்துகிட்டோம்னா 269 ppi இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ நம்ம எடுத்துகிட்டோம்னா 87% இருக்குது. பட் டிஸ்பிளேயோட ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. 2020 ஸ்டார்ட் ஆன உடனே எல்லாருமே வந்து அந்த பஞ்சோல் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. பட் இன்னமும் வந்து இவங்க அதே வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஓரளவு டீசெண்டாக இருக்கும். அண்ட் சென்சார்ஸ்னு எடுத்துகிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபோன்ஸ் நம்ம பார்த்தா கூட NFC சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் மற்றபடி பேசிக் சென்சார், ப்ராக்சிமிட்டி, ஆக்சிலோமீட்டர், ஜைரோஸ்கோப் இந்த மாதிரி என்ன சென்சார்லாம் இருக்கும் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு எடுத்துகிட்டோம்னா பேக் சைடில் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. Bluetooth 5 வெர்ஷனோட வருது. டூவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்டில் டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்லாம் பார்க்குறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் மெமரி அண்ட் ரேம் வேரியன்ட் எடுத்துகிட்டோம்னா சிங்கிள் வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4+64GB மாடல். இவங்க யூஸ் பண்ணியிருக்க ரேம் டைப் வந்து LPDDR4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இல்லை, ஹைப்ரிட் ஸ்லாட் தான் இருக்குது. நீங்கள் ஒரு சிம் இல்லை ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை 2 சிம் கார்டு மட்டும் போட்டு யூஸ் பண்ணலாம். அந்த 2 சிம்மே வந்து நானோ சிம் தான். அண்ட் நம்ம சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டோம்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு Android 10ஓட வருது. யூஸ்வலாகவே வந்து Motorola ஃபோன்ஸில் உங்களுக்கு நியர் ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆட்ஸு, ப்ளோட்வேர் இந்த மாதிரிலாம் இருக்காது. அண்ட் Motorola சைட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக வந்து மோட்டோ ஆக்ஷன்ஸ் இந்த ஆப் மட்டும் தான் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பேட்டரின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. குயிக் சார்ஜ் 3 சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இவங்க பாக்ஸில் பண்டில் பண்ணி கொடுத்த சார்ஜர் வந்து 20 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் C போர்ட் தான். ஸோ இவங்க கொடுத்துருக்க சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணால் எப்படி இருந்தாலுமே வந்து உங்களுக்கு less than 2 hours ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ ஹை கெப்பாசிட்டி பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். அண்ட் கேமராஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா இங்கே தான் வந்து ஒரு ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான் இருக்குது ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது. பட் ரியல் வேர்ல்டு யூசேஜில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் வந்ததுக்கப்புறமா தான் தெரியும். ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு 8 MPக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸிமம் 1080p வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் 30 fps. அண்ட் பேக் கேமரான்னு எடுத்துகிட்டோம்னா பேக்கில் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் அந்த மாடியூல் நீங்கள் பார்க்குறதுக்கு ஸ்கொயர் ஷேப் மாடியூல் 4 கேமரா செட்டப் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்று வந்து அதில் LED ஃப்ளாஷ். மெயின் கேமரா வந்து 48 MPக்கான ஒரு கேமரா. இது வந்து சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிஃபால்ட்டாக உங்களுக்கு 12 MPயில் ஃபோட்டோ எடுக்கும். Motorola சைட்லேருந்து குவாட் பிக்சல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் பிக்சல் பெண்டிங் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 48 MP மோட்லேயும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அண்ட் செகண்டரி வந்து 2 MPக்கான மேக்ரோ, 2 MPக்கான டெப்த்து. அந்த 2 MP மேக்ரோ டெப்த் எல்லாமே வந்து பேருக்கு ஒரு கேமரா கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மிஸ் ஆகிருக்கு. பட் மெயின் கேமரா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரியல் வேர்ல்டு யூசேஜ் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதோட ஆப்பர்ச்சர் வந்து f1.7 ஒரு நல்ல வைடரான ஆப்பர்ச்சர். ஸோ ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது லோ லைட்டில் ஒரு நல்ல பிரைட்டான இமேஜ் கிடைக்கும். அண்ட் வீடியோ கேப்பபிலிட்டின்னு எடுத்துகிட்டா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களால் 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. 1080pல 30 fpsல தான் மேக்ஸிமம் உங்களால் ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஸ்லோ மோஷன் சப்போர்ட் இருக்குது. 120 fpsல வந்து உங்களால் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் SAR வேல்யூ இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் SAR வேல்யூ வந்து 0.47 watt/kg. SAR வேல்யூ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது.
டீசென்ட்டில் கம்மியாகவே இருக்குது. அண்ட் பாடி சார் வேல்யூ நம்ம எடுத்தோம்னா 1.37 வாட் per kg கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி சார் வேல்யூ வந்து உங்களுக்கு 1 வாட்டுக்கு மேலேயே இருக்குது. பட் இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ணுற மோட்டோரோலா ஃபோன்ஸ் எல்லாமே வந்து சார் வேல்யூ கொஞ்சம் அந்த 1 வாட்டுக்கு மேலே தான் இருக்குது. பட் இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. அதிகமாக சார் வேல்யூ இருந்தால் நம்மளை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். இதுக்காக டெடிகேட்டடாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் அந்த 1 வாட்டுக்கு மேலே தான் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. OnePlus நாடாக இருந்தாலும் சரி, சாம்சங் M31s, மோட்டோரோலா One Fusion Plus. அண்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திக்க வேண்டியது தான். அடுத்த முக்கியமான விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர். இங்கே தான் வந்து ஒரு கேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக வந்து மோட்டோரோலாவில் G8 பவர் லைட்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. MediaTek P35 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருந்தது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 662 வருது. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. குவால்காம்லேருந்து 662 அண்ட் 460 அப்படின்னு 2 சிப் வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 460 வந்து Oppo A53 அண்ட் Vivo Y20 சீரீஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 662 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 665க்கு ஒரு டவுன்கிரேடட் வெர்ஷன். இது வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான், 11 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் வந்து Cryo 260 பேஸ்டு CPU. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 4 கோர் நம்ம எடுத்துட்டோம்னா CORTEX A73 பேஸ்டு கோரு. இந்த 4 கோருமே வந்து 2 GHzக்கு கிளாக் பண்ணியிருக்காங்க. நல்ல பவர்ஃபுல்லான கோர்ஸு. பேலன்ஸ் இருக்க 4 கோர் வந்து CORTEX A53 பேஸ்டு கோர். இது வந்து நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலில் ஒரு லைட் யூஸேஜ் பண்ணும்போது இந்த பவர் எஃபிஷியன்ட் கோர் வந்து உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். அண்ட் ஜிபியூன்னு எடுத்துட்டோம்னா ADRENO 610 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் Snapdragon 665 பார்த்த அதே GPU தான். இந்த CPU வந்து நம்ம நார்மல் பேசிக் யூசேஜ் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. நல்ல வேலை இவங்க வந்து ஃபுல் HD டிஸ்பிளே கொடுக்காது, ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராசஸருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லோடு அதிகமாகவே போயிருக்கும். HD ப்ளஸ் டிஸ்பிளே ப்ளஸ் இந்த 662 காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் திங் பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் செகண்ட் திங் என்னன்னா உங்களுக்கு டே டு டே யூசேஜ்க்கு வந்து நல்ல ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துருக்கோம். இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு வந்து இது கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். இதை கன்சிடர் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் கன்சிடர் பண்ணலாமான்னு. ஏன்னா இதே பட்ஜெட்டில் நம்ம இன்னொரு 500 rupees எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா ரெட்மிலேருந்து Note 9 இருக்குது. Note 9ல் வந்து G85 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா G85 வந்து இதோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பெக் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதே பட்ஜெட்டில் வந்து லெனோவில் வந்து கேட்ட நோட் இருக்குது. அது வந்து 12,000க்கு தான் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து இதோட ஒரு நல்ல பவர்ஃபுல்லான CPU இருக்குது அதில். அண்ட் விவோவில் வந்து U20 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது இதே பட்ஜெட்டில். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேணும், பை த சேம் டைம் வந்து ஒரு நார்மல் யூசேஜ் தான், ரொம்ப இன்டென்ஸ் யூசேஜ் இல்லை அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆகஸ்ட் 31 ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சேனலில் கவர் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.